மகாகாளி மாந்திரீகம். உங்களுக்கு தொழிலில் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, பேய் விளக்க, ஆவி விளக்க, ஏவல் விளக்க கேரள முறையில் செய்யப்படும். தொழில் வசியம், வியாபார வசியமை, ஜன வசியமை, எதிரிகள் பிரச்சனை தீர, தகாத உறவுகளை பிரிக்க போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகாமையில் அமைந்துள்ள மகாகாளி மாந்திரீகம். தொடர்புக்கு சுவாமி 8428851015 and 9659097040. பொலிவுடன் மாலை நியூஸ். மதுராந்தகம் தொகுதியில் மகுடம் யாருக்கு? தமிழக சட்டப்பேரவை தொகுதிகளின் வரிசை பட்டியலில் 35வது இடம்பெற்றுள்ள மதுராந்தகம் தொகுதி பல்வேறு முக்கிய அடையாளங்களை கொண்டுள்ளது. ஏரி காத்த கோதண்டராமர் கோவில், ஆட்சீஸ்வரர் கோவில், மாவட்ட பெரிய ஏரி, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் என முக்கிய அடையாளங்கள் உள்ளன. இந்த தொகுதியில் கடந்த 1977 முதல் 2011 வரை நடைபெற்ற 9 சட்டப்பேரவை தேர்தல்களில் திமுக 3 முறையும், அதிமுக 4 முறையும் மற்றும் காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் மதுராந்தகம் தொகுதியில் அதிமுகவின் மரகதம் 86,646 வாக்குகள் வெற்றி பெற்றார். பொதுமக்கள் கோரிக்கை என பார்க்கும் போது மதுராந்தகம் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படாமல் உள்ளதால் நகரின் பல்வேறு தெருக்களில் கழிவுநீர் சாலையில் வழிந்தோடுவதால் சுகாதார சீர்கேடு நிலவுகிறது. மேலும் சாலை திட்டங்களும் செயல்படுத்தப்படாமல் உள்ளதால் வாகன ஓட்டிகள் பல்வேறு சிரமங்களுடன் சாலையில் பயணிக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது. பாதாள சாக்கடை மற்றும் சாலை சீரமைப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். மதுராந்தகம் நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையாக முன்வைக்கின்றனர். அதேபோல் ரயில் போக்குவரத்து வசதி இருந்தும் மதுராந்தகம், கருங்குழி, அச்சிறுபாக்கம், தொழுப்பேடு, படாலம் ஆகிய ரயில் நிலையங்களில் தென் மாவட்ட விரைவு ரயில்கள் நிறுத்தி இயக்கப்படுவதில்லை. எனவே மேற்கண்ட இடங்களில் விரைவு ரயில்களை நிறுத்தி இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். செங்கல்பட்டு வரையில் இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்களை மேல்மருவத்தூர் வரையில் நீட்டிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தொகுதியில் உள்ள கிராமங்களில் விவசாயம் அதிக அளவில் நடைபெறுகிறது. ஆனால் பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் பெரும் சிரமத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர். அதனால் மதுராந்தகம் தொகுதியில் உள்ள ஏரிகள் மற்றும் பாசன கால்வாய்களை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலய பகுதியில் வனத்துறை, சுற்றுலாத்துறை இணைந்து சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்பது வேடந்தாங்கலை சுற்றியுள்ள மக்களின் கோரிக்கையாகவே எழுந்துள்ளது. தொகுதியில் அதிக அளவில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் வன்னியர் சமுதாயத்தினர் தேர்தலில் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பவர்களாகவே உள்ளனர். இவர்களுக்கு அடுத்தபடியாக தெலுங்கு மொழி பேசும் மக்கள் மற்றும் பிற இனத்தவர்கள் கணிசமாக உள்ளனர். இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் ஏற்கனவே தொகுதியின் எம்எல்ஏவாக உள்ள மரகதம் குமரவேல் மீண்டும் போட்டியிடுகிறார். திமுகவில் அமுலு பொன்மலர், நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜானகிராமன், தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எழில் கேத்ரின் உள்பட 11 வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிடுகின்றனர். இதில் அதிமுக வேட்பாளர் ஏற்கனவே தொகுதியின் எம்எல்ஏவாக இருப்பது பெரிய பலமாக கருதப்பட்டாலும் திமுக சார்பில் புதுமுகமாக களமிறங்கியுள்ள அமுலு பொன்மலர் தொகுதியை சேர்ந்தவர் என்பதோடு மதுராந்தகம் தொகுதிக்குள் அடங்கிய அச்சரப்பாக்கம் ஒன்றிய பெருந்தலைவராக 3 முறை பதவியில் இருந்ததால் அனைவருக்கும் நன்கு பரிச்சயமானவர் என்பது மட்டும் இல்லாமல் தொகுதியின் செல்ல பிள்ளை, தொகுதி மக்களின் தேவையை நன்கு உணர்ந்தவர். தொகுதியின் சொந்த அடையாள பலத்துடன் திமுக தலைமையிலான கூடுதல் பலமும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தொகுதியை சார்ந்தவருக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதும் திமுக வேட்பாளர் அமுலு பொன்மலருக்கு கூடுதலான பலம். இந்த முறை மதுராந்தகம் தொகுதியை திமுக கைப்பற்றியே ஆக வேண்டும் என திமுகவினர் கூடுதல் கவனத்துடன் திமுகவின் 5 ஆண்டு சாதனையை மக்களிடத்தில் சொல்லி தேர்தல் களத்தில் தீவிரம் காட்டி வருகின்றனர்.
அதனால் இந்த முறை மதுராந்தகம் தொகுதியில் திமுக அதிமுகவுக்கு கடுமையான போட்டி நிலவுகிறது. அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் சிட்டிங் எம்எல்ஏ என்றாலும் திமுக வேட்பாளர் அமுலு பொன்மலர் தொகுதியின் சொந்த உறவு. எனவே இந்த முறை தொகுதியை சார்ந்தவருக்கே வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற கருத்தும் களத்தில் உள்ளது. தொகுதியின் வாக்காளர்கள் என பார்க்கும் போது ஆண்கள் 1,0308, பெண்கள் 1,03,975, மூன்றாம் பாலினத்தவர் 61 பேரும் என மொத்த வாக்காளர்கள் 2,05,344 ஆகும்.